வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோஆப்டெக் மஹிந்திரா பேங்க்கில் உள்ள பர்சனல் லோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்தே கேம் விளையாடிட்டே வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் குவிஸ்ன்ற வெப்சைட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 500 1000 ஈஸியாகவே சம்பாதிக்கலாம். அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5000 10,000 கூட ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலான்ற ட்ரிக்ஸை வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம கோஆப்டெக் பேங்க்கோட பர்சனல் லோனை பற்றி பார்ப்போம். கோஆப்டெக் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் எல்லாருக்குமே கிடைக்காது. அதுக்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கோஆப்டெக் மஹிந்திரா பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பர்சனாக இருக்கணும். வேலைக்கு போனாலும் பெட்டர் சேலரியில் இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் லோன் தருவாங்க. அன்எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. அதேமாதிரி சேலரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்காது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11% சார்ஜ் பண்ணுறாங்க. சர்வீஸ் சார்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3% அந்த விட்ராவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்டெக் பேங்க்கில் நீங்கள் வந்து டைரெக்டாக அஃபிஷியல்லே வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டைமுக்கு வந்து லோன் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சிங் சார்ஜு 750 வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்புக்கு முன்னாடி உள்ள லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் தெரியாமலே லோன் எடுத்துகிட்டு அதை வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டு காஸ்ட்டு நீங்கள் வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்டெக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறது இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக் கம்பெனி இல்லை எம்என்சி கம்பெனி இந்த மாதிரி அப்படி நீங்கள் வந்து இந்த 3 ஏதோ ஒரு கேட்டகரியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசு இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லோன் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி இன்கம் எவ்வளோ எடுக்கணும்னா மினிமம் 25,000. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா நீங்கள் மினிமம் 30,000 லோன் 30,000 நீங்கள் சேலரி ஆனால் தான் உங்களுக்கு லோனே கிடைக்கும். அவங்க மூணாவதாக சொல்கிறது அப்படி நீங்கள் கோஆப்டெக் பேங்க்லேயே வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 20,000 சம்பளம் வாங்கணும். இப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு லோனே தருவாங்க. புரியுதுங்களா? இந்த சேலரி பேக்கேஜ் கேட்டகரியில் நீங்கள் வருவீங்களான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இதுக்கு இந்த கேட்டகரியிலே நீங்கள் வரமாட்டீங்க, என்னோடய சேலரி வந்து 10,000 தான் இருக்குது, இல்லை வந்து 20,000க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ப்ரைவேட்டில் தான் மேக்ஸிமம் வேலை செய்கிறாங்க. ஒரு சிலர் வேணால் அந்த கோஆப்டெக் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலாம். அது வந்து அதிக பேர் வேலை செய்ய மாட்டாங்க. மற்றபடி ஒரு மினிமமாக ஒரு 30,000 சேலரி இருந்தால் தான் இந்த ஆப்பில் வந்து லோனே எடுக்க முடியும். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து கிடைக்காது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு உங்களோட சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய லோன் எடுத்துகிட்டு பே பண்ணல, நீங்கள் நல்ல பேக்கேஜ்லேயே இருந்தாலும் சிவில் ஸ்கோர் அடி வாங்கி தான் உங்களுக்கு லோன் கிடைக்காது. அதையுமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் சிவில் ஸ்கோர்லாம் ரொம்ப இதுவாகவே செக் பண்ணுவாங்க. இல்லை ஃப்ளெக்சிபிள் லோன் தராங்க, ஹோம் லோன் தராங்க, இந்த மாதிரி நிறைய லோன் தராங்க. அதை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணியே காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ வந்து டீட்டெயிலாக புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லோனுக்கெலாம் என்ன எலிஜிபிள்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற லோன்லாம் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ளெக்சிபிள் லோன்லாம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஹோம் லோன்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் ரொம்ப இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு மினிமமாக உங்கள் ஃபேமிலியிலே வந்து ஒரு 50,000 கிட்ட மாதம் சம்பளம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளோன்றதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கணுன்னுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோஆப்டெக் பேங்க்லேயே வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் மினிமம் ஒரு 70,000 சம்பளம் வாங்கணுன்றதை வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா
ஓவராலாக நீங்கள் பெருசாக டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களோட ட்ரான்சாக்ஷன், சிவில் ஸ்கோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கலாம். அவங்களுக்குமே ஒரே மாதிரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா தான். என்னென்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணி பார்ப்பாங்க. பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ்ன்றதை பார்ப்பாங்க. உங்களோட ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் உங்களோட சிவில் ஸ்கோர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் மற்ற இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் வந்து ஆன்லைனில் அப்ரூவல் ஆகிடும். ஆனால் 100% வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா லோன் மிஸ்ஸே ஆகாது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 30,000க்கு மேலே சம்பளம் இருக்குது, நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் லோன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லிமிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிலே பண்ணி பே பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பெனால்ட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லாஸ்ட்டு 3 months வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன் ப்ளஸ் சேலரி ஸ்லிப்பு இதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனுக்கு. இதுலேயே ஹோம் லோன்னா, இன்னும் பிஸ்னஸ் லோன்னா அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட பிஸ்னஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா உங்களுக்கு ஓகே, நான் வந்து லோன் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து லோன் வாங்குறதுக்கு ஒரு சில இதெல்லாம் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறப்ப வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கோஆப்ரேட்டிவ் பேங்க் யூஸரான்னு கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி இல்லைனாலும் லோன் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போல்லாம் நிறைய பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து தராங்க. நீங்கள் அதுவும் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேங்க் போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெரிஃபிகேஷனுமே ஆன்லைன்லேயே வந்து பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப் மாதிரி தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிள். டிடிஹெச்லேருந்து நம்ம ஃபோன்பேயில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம கிரெடிட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் பர்சனல் லோனுக்கு பதில் நான் கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கும் இந்த மாதிரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா தான் அதுக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பொறுத்து தான் உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தவொடனே உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் நேமு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேன் கார்டு அப்லோட் பண்ணுவீங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணேன். இப்போ நான் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் உங்களை எலிஜிபிள் சொல்லிவிட்டு இதில் வந்து நான் அப்ளை பண்ணேன். இதெல்லாம் தான் கேட்பாங்க. கேட்ட அப்புறம் உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ், சேலரி ஸ்லிப்பு, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஆகும் என்ன ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு. அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ரீசன்றதை உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை மாதம் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா நல்ல ஒரு பேக்கேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து லோன் தேவை, இந்த ஆப் வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான டேஸில் பார்ப்போம்.